நம்முடைய மாநிலத்தினுடைய கடன் 25% தாண்டிட்டோம். 25.14 நினைக்கிறேன், கரெக்டான டேட்டா என்கிட்ட இல்ல. 25% பக்கத்துல வந்துட்டோம். உற்பத்தி திறன்ல 25% கடன். இந்தியாவுடைய உற்பத்தி திறன் $3.97 trillion. அதுல இந்தியாவுடைய கடனை பாருங்கண்ணா. நீங்க சொல்றது வந்து மினிஸ்கியூலா இருக்கும். அண்ணே டேட்டாவை சரியா பிரசன்ட் பண்ணும். அழகிரி அண்ணனோ அல்லது வேற ஏதோ தலைவர்கள் பேசும் பொழுது கடன் ஒரு மாநிலம் வாங்கணுமா? கண்டிப்பா கடன் வாங்கணும். கடன் வாங்கினா தான் சில இடத்தை எக்ஸ்பாண்ட் பண்ண முடியும். உங்க நிதி பத்தாது. கடன் இவ்வளவு வாங்கணுமா? ஆட்சிக்கு வந்து 31 மாசத்துல 2,69,000 கோடி கடன் வாங்கியிருக்கோம். 2,69,000 31 மாசத்துல ஆட்சிக்கு வந்து. நான் திரும்ப திரும்ப சொல்வது அன்சஸ்டைனபிள் கடன் சொல்றேன். இந்திய அரசு, எல்லா அரசுமே கடன் இருக்கு. சைனா கடன் இருக்கு, அமெரிக்கா எவ்வளவு ட்ரில்லியன் கடன் இருக்கு. அவங்களால சர்வீஸ் பண்ண முடியும். தமிழ்நாட்டினால சர்வீஸ் பண்ண முடியல. நம்மளால உங்களுக்கு ரெவென்யூ குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னா யூ ஆர் நாட் ஏபிள் டு ஜெனரேட் யுவர் ஓன் ரெவென்யூ. உங்களால ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியலனா கடனை எப்படி சர்வீஸ் பண்ணுவீங்க? அதனால அழகிரி அவர்கள் பேசுவது, ஐயோ தமிழ்நாடு கடனே வாங்கக்கூடாதா? எல்லா மாநிலமும் கடன் வாங்குது, கடன் வாங்கணும். பட் தமிழ்நாட்டினுடைய கடன் சர்வீசபிள் டெப்ட தாண்டி போயிடுச்சு. இதனுடைய தாக்கம் உங்களுக்கும் எனக்கும் 2 ஆண்டுகள்ல தெரிய ஆரம்பிக்கும். அண்ணா ரெவென்யூ டெபிசிட்டை எப்படி குறைக்கலாம் உங்களுக்கு தெரியும். திரும்ப அதுக்குள்ள போக விரும்பலீங்கன்னா, ஒரு ஸ்கூலுக்கு கொடுக்கிற பணத்தை கொஞ்சம் குறைங்க, ரெவென்யூ டெபிசிட் குறையும். ஆனா இப்ப நான் தமிழ்நாட்டில் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு நான் 10,000 கோடி கொடுக்கறேன், 8,000 கோடி கொடுக்கும், 2,000 கோடி குறைஞ்சிருச்சா? ஆனா எப்படி குறைக்கிறாங்கிற டாக்குமெண்ட்ல பார்க்கணும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு பக்கம் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவங்க சொல்றாங்க 92% பட்ஜெட் நாங்க போடுறது சம்பளத்துக்கும் எங்களுடைய பென்ஷனுக்கும் போனா எப்படிப்பா நான் ஸ்கூல் கட்டுவேன். இன்னைக்கு தமிழகத்தில் சிஏஜி ரிப்போர்ட் படி 13,000 வகுப்பறைகள் குறைவா இருக்கு. ஸ்கூல் குறைவா இருக்குன்னு நான் சொல்லிங்கன்னா 13,000 வகுப்பறைகள். நம்ம கிளாஸ் மெர்ஜ் பண்றோம். 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் ஒன்னா உட்காருங்க, 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் ஒன்னா உட்காருங்க. 13,000 வகுப்பறை. அதனால the devil is always in the details சொல்லுவாங்க. எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும், ஏன்னா நான் எம்பிஏ படிச்சிருக்கேன், நான் படிச்சது ஃபினான்ஸ் மேஜர் பண்ணிருக்கேன், ஓரளவுக்கு எக்கனாமிக்ஸ் தெரியுங்கன்னா, ரெவென்யூ டெபிசிட்டை குறைச்சிட்டோம்னா அண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிரும். அது குறைக்கிறது இல்லைங்கண்ணா. ஹெல்த், எஜுகேஷன், அதுக்கு நாம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய பணம் அதிகமாகணும். அதனால இன்னைக்கு தமிழ்நாடு அரசு செய்திருப்பது வட்டியை சர்வீஸ் பண்றதுக்கு அதிக பணமும், கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா, கிராம சாலைகள், நேஷனல் ஹைவே எக்ஸ்பான்ஷன், இவங்க போடக்கூடிய பணம் மத்திய அரசு நிறைய போடுறாங்க. போர்ட்ஸ், ஏர்போர்ட்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், அது தமிழ்நாடு அரசு பணமே போடலையாங்கண்ணா. எல்லா இடத்துலயும் நான் படிக்கிறேன். ஒரு தொகுதியில் என்ன உங்க ஊர்ல அக்ரிகல்ச்சர் காலேஜ் கட்டுறேன்னு சொன்னாங்க, மதுரையில கட்டினாங்களா? செங்கல் எடுத்து பாருங்க. அண்ணே உங்க ஊர்ல சிப்காட் 2009 சொன்னாங்க 7,773 ஏக்கர் தர்மபுரி பாருங்க அண்ணே. ஏன் முடியல? கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்கக்கூடிய பணம் தமிழக அரசு இல்ல. அதனால இவங்க அதை பேசணும். அதை பேசிட்டு இல்ல நான் இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சேன் அதனால ரெவென்யூ டெபிசிட் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கண்ணா. ஆனா 39 நாங்க போட சொல்லியிருக்கோங்கண்ணா. ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு மாதத்திற்கு முன்பு 39 தொகுதிகளுக்கும் நாங்க பாராளுமன்ற பொறுப்பாளரை போட்டோம். 234 சட்டமன்றத்திற்கும் சட்டமன்ற பொறுப்பாளர் போட்டோம். முருகன் ஐயாவை பொறுத்தவரை ஊட்டிக்கு அவங்க அந்த வேலையை செய்யறாங்க. நானே சென்னையில் ஏதோ ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணாங்கன்னா, பாராளுமன்ற அலுவலகம் இன்னொரு இடத்துல 2-3 இடத்துல ஓபன் பண்ணேன். எங்களை பொறுத்தவரை எங்க தலைவர்களை என்கரேஜ் பண்றோம். பாராளுமன்ற அலுவலகத்தை போடுங்க, சட்டமன்ற அலுவலகத்தை திறங்க, மக்கள்கிட்ட மக்களா இருங்க, மக்கள்கிட்ட நம்பிக்கையை கொடுங்க. அதனால எந்த தவறும் இல்லை. 39 தொகுதியிலே பாரதிய ஜனதா கட்சி வேலை பார்க்குது. டெல்லியில இருந்து சொல்றாங்க இதாங்க என்டிஏனுடைய ஷேப், இதாங்க சைஸ், இதாங்க அலையன்ஸ், இங்க தான் நம்ம நிக்கிறோம்னா, அதன் பிறகு அந்தந்த வேட்பாளர்கள், அந்தந்த தலைவர்கள், ப்ரொஜெக்டட் வேட்பாளர்கள், ப்ரொஜெக்டட் தலைவர்கள் அந்தந்த கூட்டணிக்கு, அந்தந்த கூட்டணியுடைய வேட்பாளருக்கு வேலை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கட்சியினுடைய நியதி. அண்ணே ஒரு சிட்டிங் மினிஸ்டர், வெரி சிம்பிள் லாஜிக் அண்ணே. ஒரு சிட்டிங் மினிஸ்டர், சிட்டிங் மினிஸ்டர் வந்து நீங்க கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லுவீங்களா? சிட்டிங் மினிஸ்டர் இஸ் ஆப்வியஸ்லி கேண்டிடேட் நேச்சுரலி. இப்ப சிட்டிங் மினிஸ்டர் எங்க கேண்டிடேட் எனக்கு தெரியாதுங்க, அது கட்சி டிசைட் பண்ணும். இப்ப முருகன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எங்க நிக்கிறாங்க, மூத்த தலைவர்கள் இருக்கிறாங்க, நம்மகிட்ட நிறைய பேர் முன்னாள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க. சோ அது என்னுடைய கையில் இல்ல, பார்லிமெண்டரி போர்டு கையில் இருக்கு. எல்லோரும் ஒரு இடத்துல வேலை செய்கின்றார்கள் என்று சொல்வதை விட அந்தந்த பகுதியை பாதுகாத்து, முருகன் ஐயா கோயம்புத்தூர்லயும் வேலை பார்க்கறாங்க, உதாரணத்திற்கு திருப்பூர்லயும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதுக்கு அவங்க திருப்பூர் வேட்பாளர், கோயம்புத்தூர் வேட்பாளர் நான் சொல்லிங்கன்னா, அவர்கள் அந்தந்த பகுதியிலே வேலை செய்ய சொல்லி இருக்கின்றோம், வேலை செய்து கொண்டிருக்கின்றார்.
நல்லா பேசுறீங்க அப்படின்னும் போது அவர் சொல்றாரு இந்திய வந்து நீங்க திணிக்காதீங்க, ஆனா நாங்க இந்திய படிக்கிறோம். அவர் வந்து இந்திய திணிக்காதீங்கன்னு சொன்னாரு. அதோட விஷயமா அண்ணே ஒரு சினிமா படம் ஜவான் ஓடுதுண்ணே. விஜய் சேதுபதி அண்ணன் நல்லா நடிச்சிருக்காரு. விஜய் சேதுபதி அண்ணன் அதில் வந்து வில்லனா அருமையாக நடிச்சிருக்காரு. அதை போய் நான் உட்காந்து பார்க்குறேண்ணே. எனக்கு வந்து சப்டைட்டில் இல்லை, நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே. அது திணிக்கிறதா இல்லை ஹிந்தியை கற்றுக் கொடுக்கறதா, எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத ரெண்டு கேள்விதான் இருக்கு. இன்னைக்கு எல்லா ப்ரொடியூசரும் ஹிந்தி. ஷாருக் கானுடைய ரெட் சில்லி என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன், ஓன் ப்ரொடக்ஷன், அதில் போய் நடிக்கிறாங்க. விஜய் சேதுபதி அவர்களை பற்றி எந்த கருத்து சொல்ல விரும்பல. அவருடைய உரிமை. அவர் ஹிந்தி படத்தில் நடிக்கணுமா நடிக்கட்டும், போஜ்புரி நடிக்கட்டும், தமிழ்ல நடிக்கட்டும், அவருடைய உரிமை. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்து ஆகும். உதாரணத்திற்கு இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு ஏன் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் குறைவா வருதுன்னா, இப்ப நிறைய நார்த் இந்தியன் கம்பெனிஸ் ஆல் இந்தியா ஃபுல்லா ரெக்ரூட் பண்றாங்க. அப்ப ஹிந்தி ஸ்பீக்கிங் குரூப் இங்க வர்றாங்க. இதை விட பெங்களூர் ப்ரிஃபர் பண்றாங்க. ஏன்னா அங்க போனா கம்ஃபர்டபுளுங்க, லாங்குவேஜ் பேசுங்க. இங்க வந்தா தமிழ்ல தான் நாங்க பேசணும், எங்களுக்கு வேண்டாம். இதனாலேயே நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி குறையுது. நாம இந்த ரிஸ்க் எடுத்திருக்கோம். நம்மளுடைய கலாச்சாரம் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அதனால என்னை பொறுத்த வரைங்கன்னா நானும் முதல்ல இருந்து தெளிவா சொல்றேன், ஹிந்தி விருப்பப்படுறவங்க படிங்க, வேண்டான்னு நினைக்கிறவங்க படிக்காதீங்க. அதனால தான் நம்முடைய மும்மொழி கொள்கை நாங்க சொல்றது 3 மொழி படிங்கன்னு தான் சொல்றோம். ஹிந்தி மொழி படிங்கன்னு மோடி சொல்லவே இல்லைங்க. கட்டாயமா தமிழ் படிக்கணும், கட்டாயமா ஆங்கிலம் படிக்கணும், 3வது மொழி ஃப்ரீ, என்ன வேணுமோ படிங்க. ஒசூர் பக்கம் போனா கன்னடம் படிக்கிறாங்க, கோயம்புத்தூர் பக்கம் போனா மலையாளம் படிக்கிறாங்க, தெலுங்கு நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க தெலுங்கு படிக்கிறாங்க. அதை போய் நாம அவங்களை கையை பிடிச்சி நிறுத்தி படிக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கருத்து, விஜய் சேதுபதி கருத்துக்கு நான் கருத்து சொல்ல விரும்புறீங்க. எங்க கருத்து 3 மொழி, 4 மொழி, 5 மொழி படிங்க, பிடிச்ச மொழி படிங்க. நாளைக்கு நீங்க குளோபல் சிட்டிசன். வெறும் 2 மொழியில எங்கேயும் போக முடியாதுங்கண்ணா, எங்கேயும் போக முடியாது. 3 மொழி 4 மொழி வேணும். ஹிந்தி பிடிக்காதா படிக்காதீங்க, பிரெஞ்சு படிங்க, ஜெர்மன் படிங்க, ஐரோப்பிய நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க, வேலை பாருங்க. ஆனால் விஜய் சேதுபதியுடைய கருத்தா பாக்குறேன். இங்க யாருமே திணிக்கல. யார் திணிக்கிறாங்கன்னா ஹிந்தி எங்கே? மும்மொழி கொள்கைங்கிறது என்னன்னா 3வது மொழி ஆப்ஷனல். யாரும் திணிக்கல. அதே நேரத்தில் விஜய் சேதுபதி அவங்க ஹிந்தி படத்தில் நடிக்கலாமா, ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா, அது அவருடைய விருப்பம், அவருடைய கொள்கை. அவருக்கு டேலண்ட் இருக்கு, அருமையா நடிக்கிறாரு. நானும் பார்த்து ரசிச்சு கை தட்டிட்டு வர்றேன். விஜய் சேதுபதி என்ன பார்த்துட்டு நான் கருத்து சொன்னா தப்பா போயிருங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்டுட்டு போனார். நான் போகும்போது காலையில எல்லாம் சுத்தம் பண்ணீங்களே, எவ்வளவு டன் குப்பை எடுத்தீங்கன்னு கேட்டாரு. நான் சொன்னேன் சார் 7.1 டன் எடுத்திருக்கோம்னு. சரி நன்றி வணக்கம் கிளம்பி. அவருடைய ஒரே ஒரு இது என்னன்னா ஸ்வச்ச பாரத், தூய்மை இந்தியா, அதான் அவருடைய கவனம். காலையில கட்சிக்காரங்க பெரிய லெவல்ல பண்ணியிருந்தாங்க, அது பிரதமருடைய கவனத்துக்கு போயிருக்கனால கேட்டாங்க, குப்பை எவ்வளவு எடுத்தீங்க, எவ்வளவு குப்பை இன்னைக்கு எடுக்க முடிஞ்சது. ஆனால் பிரதமரை பொறுத்தவரை அரசியல் பேச வேண்டிய நேரமோ சூழ்நிலையோ எனக்கு இல்லைங்கன்னா அவர் பேசவும் மாட்டாரு. அவருடைய நோக்கம் ஸ்வச்ச பாரத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பண்ணணும். அவர் சொன்னது நான் வர்ற அன்னைக்கு மட்டும் பண்ணாதீங்க, டெய்லி பண்ணுங்க, நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க, கிராமத்துல பண்ணுங்க, மக்களை வச்சு பண்ண வைங்க, கட்சி நண்பர்கள் இது ஒரு மூவ்மெண்டா மாத்துங்க அப்படிங்கறதான் பிரதம மந்திரியினுடைய அறிவுரைங்க. அண்ணே வெள்ள நிவாரண நிதி கொடுக்கப்படணுமா? கண்டிப்பா கொடுக்கணும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணத்திற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் கேட்டிருக்கக்கூடிய பணம் ரொம்ப அதிகமா கேட்பதற்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்கு. ஏன்னா நாம ஒரு அசஸ்மெண்ட் பண்றோம், மத்திய அரசினுடைய அதிகாரிகள் அசஸ்மெண்ட் பண்றாங்க. இன்னைக்கு அசஸ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் மத்திய அரசு ஒரு பணத்தை ரிலீஸ் பண்றாங்கன்னா நாம என்ன சொல்லுவோம்னா குறைச்சு கொடுத்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்துருக்கணும். ஏன்னா கேட்கப்பட்ட பணம் 37,000 கோடி ஆகுனா அப்ராக்சிமேட்டா அந்த லெவல்ல என்ன 37,000 கோடி அப்ராக்சிமேட்டா. நெல்லை எல்லாம் சேர்த்து, சென்னை இதெல்லாம் சேர்த்து 37,000 கோடி. இது வந்து ஒரு வெரி வெரி ஹை அமௌண்ட்டுங்கண்ணா, வெரி வெரி ஹை அமௌண்ட். கேட்பதற்கு உரிமை இருக்கு என்னங்கண்ணா, அதான் நான் சொல்ல வரேன். நானே தொடர்ந்து சொல்வது, அண்ணே சேதம் அதிகமா இருக்கு, எல்லா இடத்திலும் சேதம் இருக்கு. இதை வந்து இப்ப எஸ்டிமேட் பண்ணி அவங்க பண்றாங்க. ஸோ கொடுக்கணுமா? கண்டிப்பா கொடுக்கறாங்க. தமிழ்நாடு அரசுக்கு தேவையான ஆரம்ப கட்ட பணம், ஆனா சில இடத்துல பாத்தீங்கன்னா எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்காதுங்க, அப்ப உடனடியாக நாம பணம் கொடுக்க வேண்டி வரும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை எஸ்டிஆர்எஃப்ல பணம் இருக்கு, அப்படின்னா செலவு பண்றதுக்கு பணம் இப்போதைக்கு இருக்கு. எமர்ஜென்சி செலவு 813 கோடி போன வருஷ கணக்கு, 900 கோடி இந்த வருஷ கணக்கு, 1713 கோடி ரூபாய் அக்கௌண்ட்ல பணம் இருக்குன்னு அதை செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நாம கொடுக்கறதெல்லாம் கிரிட்டிக்கல் இன்ஃப்ரா. ஏன்னா சில இடத்துல நீங்க எஸ்டிமேட் கேட்பீங்க, மோடிஜி கிராப் இன்சூரன்ஸ்ல டெல்டால் இதே மாதிரி தான் ஆச்சு. தமிழக அரசு குற்றம் சாட்டினாங்க, இவ்வளவு கேட்டா மோடிஜி கம்மியா கொடுத்துட்டாரு.
அப்புறம் மத்திய அரசு விளக்கம் கொடுத்தாங்க, இல்லைங்க நாங்க மோடிஜி கிராப் இன்சூரன்ஸ் ஒரு அமௌண்ட் கொடுத்தோம், நீங்க டபுள் கிளைம் பண்ணாதீங்க, நீங்களும் கேட்காதீங்க, ஏன்னா அவங்களும் மோடி கிராப் இன்சூரன்ஸ் கேட்கறாங்க, பயிர் காப்பீடு. எனக்கு குறிப்பா நீங்க திருநெல்வேலியோ தூத்துக்குடியோ போனீங்கன்னா பயிர் காப்பீடு நிறைய பிரச்சனை இருக்கு. ஆனால் எங்களை பொறுத்தவரை கொடுக்கணும், கொடுப்பாங்க. மோடிஜியை பொறுத்தவரை இல்லை என்று சொல்ல மாட்டார்கள். பொறுத்திருப்போம், நிச்சயமாக அது வரத்தான் போகுது. இல்லை அரசியல் பண்ண விரும்பலீங்க. கடைசி கேள்வி. அண்ணா கர்நாடகா 35 ஆண்டுகளாக ஆட்சி மாறி மாறி வருதுங்கண்ணா. இது எப்பொழுதுமே அரசியல்ல காக்கா உட்கார்ந்து பணங்கா விழுந்துருச்சுன்னா காக்கானாலதான் உட்கார்ந்துச்சு நம்ம சொல்லக்கூடிய அரசியல் இந்தியாவில் இருக்கு. 35 ஆண்டுகளாக மாறி மாறி வரக்கூடிய அரசியல்ல காங்கிரஸ் வந்துச்சு. ஆனால் ஏன் சத்தீஸ்கர்ல வரல, ஏன் மத்திய பிரதேசல வரல, ஏன் ராஜஸ்தான்ல ஆட்சியை தக்க வைக்கல, ஏன் அவங்கனால மிசோராம்ல எங்களை விட கீழே போயிட்டாங்க. அண்ணே மிசோராம்ல நாங்க 2 சீட் 1ல இருந்து 2க்கு போனோம். காங்கிரஸ் 5 ஆண்டுகள் ஆட்சியிலிருந்து 1க்கு வந்துருச்சு. அது எத்தனை பேர் பேசுனீங்கன்னு தெரியல. அதனால இந்த யாத்திரை, ராகுல் காந்தி அவருடைய யாத்திரை கடினமான யாத்திரை இல்லைன்னு சொல்லி, யானை யாத்திரையில் இருக்கிறனால அது ஒரு சாதாரண வேலை இல்லை. நடந்து போறது, கை கொடுக்கறது, மக்கள்கிட்ட பேசுறது, லேட் நைட் தூங்குறது, அவ்வளவு ஸ்ட்ரெனுவஸ் யாத்திரை. அதனால நான் யாத்திரையை கொச்சைப்படுத்த விரும்பலைங்கண்ணா. சும்மா நம்ம ஒரு மனிதர் கஷ்டப்படுறத நம்ம ஒரு வார்த்தையில கொச்சைப்படுத்த விரும்பல. ஆனா காங்கிரஸ் கட்சிக்கு கெப்பாசிட்டி இல்ல, அவங்ககிட்ட நெரேட்டிவ் இல்லை. இதை நான் சொல்ல விரும்புறேங்கண்ணா. ஒரு கட்சிக்கு நெரேட்டிவும் கெப்பாசிட்டி இருந்தா தான் யாத்திரை ரிசல்ட் கொடுக்கும். கட்சிக்கு ஒரு லார்ஜர் நெரேட்டிவ் இல்ல, கட்சிக்கு ஒரு கெப்பாசிட்டி இல்லைன்னா யாத்திரை அவனுடைய கடின உழைப்பு என்பது ஓட்டா மாறாது. அது காங்கிரஸ் கட்சியில தெளிவா பார்க்கிறோம். வாட் இஸ் த நெரேட்டிவ்? இன்னைக்கு ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா? இல்லை. 2 விஷயம். ஆனா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாத்திரைக்கு போறாரு, அது வேற பேச்சு. இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா இல்ல. அந்த மீட்டிங்ல உட்கார்ந்து ஒருத்தர் நிதிஷ்குமார் பேரை சொல்றாங்க, எல்லாரும் சேர்ந்து மல்லிகார்ஜுனா கார்கே அவங்க பேரை சொல்றாங்க. சோ பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்ல, காங்கிரஸ் பிரைம் மினிஸ்டர் வேட்பாளர் இல்ல, நெரேட்டிவ் இல்ல. சோ யாத்திரை என்ன பயன் கொடுக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னா? சோ ஐ டோன்ட் see any results இந்த பாரத் நாய யாத்திரா, இந்த செகண்ட் ஃபேஸ் ஆஃப் யாத்திரா ரிசல்ட்டை கொடுப்பதற்கான நெரேட்டிவோ கட்டமைப்போ ஸ்ட்ரக்சரோ காங்கிரஸ் பார்ட்டிட்ட இல்லைன்னு நான் பாக்குறேன். நம்ம வெறும் ஜனநாயகத்தை பத்தி பேசுவாங்கண்ணா. எல்லா எம்எல்ஏ ஒரு இடத்துல உட்கார்றாங்க, எல்லா எம்எல்ஏ சேர்ந்து ஒருத்தருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க, எல்லா எம்எல்ஏ கையெழுத்து போட்டு கவர்னர்ட்ட கொடுக்குறாங்க, இவங்க தான் எங்களுடைய முதல்வர்னு கொடுக்குறாங்க. அதை ஜனநாயகத்தில் நம்ம ஏத்துக்கணும். ஜனநாயகத்தில் எம்எல்ஏஸ் டிசைட் த சீஃப் மினிஸ்டர், அதுதான் நம்முடைய ஜனநாயகத்தினுடைய மரபு. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை போல ஒரு குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய கட்சி மிக எளிதாக யாரை வேணாலும் அவங்க மாத்தலாம், யாரை வேணாலும் கொண்டு வரலாம். பிஜேபி மாதிரி டஃப் இல்லைங்கண்ணா. பிஜேபி இஸ் கன்சென்சஸ் பார்ட்டி, இது கேடர் பேஸ்ட் பார்ட்டி. அப்படிலாம் நீங்க மாத்த முடியாது, அப்படிலாம் ஒருத்தர் கூட்டு வர முடியாது, ரொம்ப டைம் எடுக்கும். இன்னைக்கு திமுக ஓவர் நைட்ல உதயநிதி ஸ்டாலின் டெப்டி சிஎம்களாம், அப்புறம் 2024 எலெக்ஷன் முடிச்சோடனே சிஎம்களாம் சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லிங்கண்ணா. வருவதற்கு தகுதி இருக்கா, அதை பத்தி நான் பேச விரும்பலீங்கண்ணா. வரட்டும், ஆட்சி செய்யட்டும், அதை பார்ப்போம். நல்லா செய்யறாரான்னு கருத்து சொல்லுவோம். ஏன்னா வர்றதுக்கு முன்னாடியே நான் ஒரு விஷயத்த சொன்னா நீங்க நினைப்பீங்க அண்ணாமலை என்ன க்ளோஸ் மைண்ட்ல பேசுறாரு. நான் அப்படி பேசுற ஆள் கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் ஆகலாமா நீங்க கேட்டபோது இதே கேள்வியை நான் சொன்னேன். அமைச்சர் ஆகட்டும், செயல்பாடுகளை பார்ப்போம், அதன் பிறகு சொல்லுவோம். எனக்கு டெப்டி சிஎம் ஆகலான்னு கேக்குறீங்க, ஆகட்டும், செயல்பாடுகளை பார்ப்போம், அதன் பிறகு சொல்லுவோம். அமைச்சரா நல்லா செஞ்சிருக்காரா? நல்ல கேள்வி அண்ணே. அண்ணே ஓகே, இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவரை பொறுத்த வரைக்கும் போக்கஸ் என்ன இருக்குன்னு, மொத்த அரசு இயந்திரத்தையும் பயன்படுத்தி அவருக்கு ஒரு வெளிச்சம் தேடுவதற்கு ஒரு பிளாட்ஃபார்மா பயன்படுத்திக்கிறாரு. விளையாட்டுத்துறை, செஸ் ஒலிம்பியாட் நாங்க நடத்துறோம், ITF டென்னிஸ் போட்டி நாங்க நடத்துறோம், F4 ரேஸ், ஸ்ட்ரீட் சர்க்கியூட் ரேஸ் நாங்க நடத்துறோம், கேலோ இந்தியா கேம்ஸ் நாங்க நடத்துறோம். இதெல்லாம் ஒரு உதாரணம் நான் கொடுக்கிறேன். மேட்டூர் அணையில நேற்று மேட்டூர்ல மேச்சேரியில் இருந்தாங்கண்ணா, 4000 கோடி ரூபாய் செலவு பண்ணீங்கன்னா மேட்டூர் அணைக்கு தூர்வாரி 30 TMC தண்ணியை தேக்கலாம். 30 TMC தண்ணியை தேக்குனீங்கன்னா ஒரு 75,000 ஏக்கர் தண்ணி அங்க புதுசா பாசனம், அந்தியூர்ல இருந்து மேச்சேரியில இருந்து மேட்டூர்ல இருந்து பாசன வசதி. பொதுப்பணித்துறை இதை ப்ரொபோசல சிஎம் அனுப்புறாங்க, சிஎம் ரிஜெக்ட் பண்றாரு 2022 ஆகஸ்ட்ல, 2023 ஆகஸ்ட்ல. இப்ப வருஷம் மாறிடுச்சு, 2024 இருக்கும், பணம் இல்லை என்று. ஆனா இன்னைக்கு 42 கோடி ரூபாய் கடல்ல கரைச்ச பணம் மாதிரி பெருங்காயம் மாதிரி ஆயிருக்கு.
அதே போல பெரிய பெரிய பிக் டிக்கெட் நம்ம பண்றோம், ஸ்போர்ட்ஸ்ல பண்றோம். இது உண்மையாலும் இங்கே பயன்படுத்த வேண்டிய பணமா, இல்ல விவசாயிகளுக்கு பயன்படுத்த வேண்டிய பணமா, இல்ல மேட்டூர் அணையை தூர்வார வேண்டிய பணமா அப்படிங்கிற கேள்வி என்கிட்ட கேட்டீங்கன்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இண்டஸ்ட்ரிக்கும் விவசாயத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். என்னுடைய பையன், எல்லா அமைச்சர்களும் என் பையன் சொல்றதை கேட்பாங்க. அப்ப எந்த ப்ரொபோசலும் தடையே இல்லாம முதலமைச்சர் கையெழுத்து போடுவாங்க. 42 கோடி ரூபாய் வேணுமா வாங்கிக்கங்க, கேலோ இந்தியாவுக்கு 300 கோடி வேணுமா வாங்கிக்கங்க, உங்களுக்கு வந்து செஸ் ஒலிம்பியா நடத்தணுமா வாங்கிக்கங்க, டென்னிஸ் மேட்ச் நடத்தணுமா வாங்கிக்கங்க. அது வந்து எனக்கு ஏற்புடையது இல்லைங்கண்ணா. மேபி அவங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம், எங்களுக்கு அது ஏற்புடையது இல்லை. இன்னைக்கு செலவிடப்பட்ட அந்த பணம் எல்லாம் வேறு துறையிலே செலவிட்டிருக்கணும். முதலமைச்சருடைய மகன் என்பதற்காக ஒரு ப்ரமோஷன் நடப்பதா தான் நான் பாக்குறேன். அண்ணே தலைவா, இதுல வந்து தலைவா திருப்தி எப்படி தலைவா சொல்லுவீங்க? அவங்க நாங்க ஒரு வருஷமா இத்தனை மாவட்டத்தில் லோக்கல் ஸ்டேடியம் இவ்வளவு கட்டியிருக்கோம், ஸ்விம்மிங் பூல் இவ்வளவு கட்டியிருக்கோம், புதுசா இத்தனை அத்லீட்டை நாங்க ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம், அவங்கள ஒலிம்பிக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு இத்தனை ஊக்கத்தொகை கொடுக்கிறோம், ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டல் ஆரம்பிச்சிருக்கிறோம், வசதி இல்லாத குழந்தைகளை உள்ள கொண்டு வந்திருக்கோம், ட்ரைபல் குழந்தைகளை கொண்டு வந்திருக்கோம். இந்த மெட்ரிக்கை தான் நான் பாக்குறேன். நான் F4 ரேசியோ செஸ் ஒலிம்பியோட நான் பார்க்கல. அதெல்லாம் ஒரு நாள் கை தட்டிட்டு சிரிச்சுட்டு தமிழ்நாடு இன்வெஸ்டர் சமிட் முடிச்சோடனே ஆடல் பாடல் நிகழ்ச்சி மாதிரி கஷ்டப்பட்டு 2 நாள் உட்கார்ந்து 6,60,000 கோடி பண்ணதுக்கு அப்புறம் ப்ரமோஷன் எதுக்கு பண்ணாங்கன்னா, என்னது ஓ மாமி வர்றையா, ஓ மாமி வர்றையா, அவங்கள பத்தி தப்பா சொல்ல, அவங்க நல்ல நடிகை தான். பட் இந்த பாடல் இதத்தான் ப்ரமோஷன் அதிகமா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் செயல்பாடுகள் எங்க இருக்கணுமோ அங்க இல்லாம இன்வெஸ்டர் சமிட்ல கடைசியில போட்ட பாட்டுக்கு தான் ரசிகர்கள் அதிகம் இருந்தாங்கன்னு சொன்ன மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு பணம் போடுறேன்னா அதுல என்னை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட் இருக்காதுங்கண்ணா. அதே உதயநிதி ஸ்டாலின் சொல்லணும், எனக்கு தெரியல. ஒரு வெள்ளை அறிக்கை கொடுத்து ஒரு ஆண்டுல இவ்வளவு பண்ணிருக்கேன், லோவர் லெவல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணிருக்கோம், குழந்தைகளுக்கு ஊக்கம் கொடுத்திருக்கோம், அடுத்த ஒலிம்பிக் சாம்பியனை தயார் பண்ணிருக்கோம், ரைபிள் ஷூட்டிங், இதெல்லாம் பணக்காரங்க விளையாட்டுனா. இன்னைக்கு அண்ணன் TRB ராஜா அவர்களுடைய மகள் பல இடத்துல தமிழ்நாட்டை பெருமைப்படுத்துறாங்க. ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப பெருமை. நம்ம ஊர் பொண்ணு, ஏன்னா நம்ம கட்சியிலேயே சில பேர் இருக்காங்க, ஷூட் பண்றாங்க, அந்த பாப்பாவோட ஷூட் பண்றாங்க, ரொம்ப சந்தோஷம். ஆல் இந்தியா லெவலில் கோல்டு அடிக்கிறாங்க, ரொம்ப திறமையான பொண்ணு TRB ராஜா அவங்களுடைய பொண்ணுங்கண்ணா. டிராப் ஷூட்டிங் நினைக்கிறேன், கண்டினியூஸா வின் பண்றாங்க. அப்புறம் இன்னொரு திமுக MLA உடைய பொண்ணை பார்த்தேன், குதிரை ஏற்றத்துல வந்து பெரிய லெவல்ல வர்றாங்க. அவர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கிறோம். ஏன்னா அந்த குடும்பத்துல உழைப்பு போடுறாங்க, அவங்க பண செலவு பண்றாங்க, நேரத்தை TRB ராஜா கொடுக்குறாங்க, அதெல்லாம் பாராட்டுக்கள் தான். பட் அரசு அது ஒரு ஏழை குழந்தைக்கும் செய்யணுங்கிறத எதிர்பார்க்கு. எல்லாத்தினாலேயும் ஒரு துப்பாக்கி 6 லட்சம் ரூபாய்க்கு வாங்க முடியுமாண்ணா? ஒரு தோட்டம் 62 ரூபாண்ணா. நீங்க ஒரு டார்கெட் அடிச்சீங்கன்னா, அது கிளேன்னு சொல்லுவாங்க, அந்த கிளே PGN 15 ரூபா, அது அடிச்சீங்கன்னா தோட்டம் 62 ரூபா, 77 ரூபா வேணும் ஒன்று அடிக்கிறதுக்கு. நல்ல அத்லீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சுடுவாங்க. நீங்க ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் சுட்டாதான் ரினவுண்ட் ஷாட். 1 லட்சம் தோட்டா சுடணும் அப்படின்னா 15 ரூபா அது பறக்கிற PGN-ம் 62 ரூபா போடுற புல்லட்டும் எத்தனை பேத்தினால அஃபோர்ட் பண்ண முடியுங்கண்ணா? அதை TRB ராஜானால அஃபோர்ட் பண்ண முடியுது. குழந்தைக்கு கனவு இருக்கு, குழந்தைக்கு வைராகியம் இருக்கு, அந்த பாப்பாக்கு வந்து விஷன் இருக்கு. நாளைக்கு அந்த பாப்பா ஒலிம்பிக் மெடல் வாங்கினா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆள் நான். அது வாங்கணும், கண்டிப்பா வாங்கும். அந்த அளவுக்கு திறமை இருக்கு அந்த பாப்பாக்கு. ஷூட்டிங்ல நம்ம பாக்குறோம், கன்சிஸ்டன்டா பிரஷர்ல நம்பர் ஒன் வரதெல்லாம் கஷ்டம். அது எந்த குடும்பத்துல பிறந்திருந்தாலும் கூட அந்த பாப்பா ஆல் இந்தியா ரேங்க் 1ல இருக்கு. சாதாரண வழியா தான் பணக்கார இருக்காங்க, எல்லா குழந்தைங்களும் வந்தாங்களா, அதை பாராட்டுறோம், ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம பாப்பான்னு. இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சின்ன பாப்பாக்கு பண்ணணும். அதை தான் நான் கேட்கறேனோ தவிரனா, ஒரு 42 கோடி ரூபாயில F4 ரேஸ் ஓட்டு யாருக்குன்னா பிரயோஜனம்? இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கான பதில். நான் யாரையும் காயப்படுத்தி பேசல. நானும் இந்த யாத்திரை போக போக எல்லாத்துடைய கஷ்டம் எனக்கு தெரியுது. ஐ எம் ஆல்சோ பிகமிங் மெச்சூர்ட் as a பொலிட்டிக்கல் லீடர். கஷ்டத்தை பார்க்கிறோம், மக்கள்கிட்ட பேசுறோம், இங்கிருந்து சில விஷயங்கள் சொல்றோம். அரசு அதிகாரிகளுக்கு செயல்படுத்துவது எவ்வளவு கடினம்னு கீழே பார்க்கிறோம். என்னுடைய வேண்டுகோள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் செஞ்சாங்கன்னா முதல்ல சந்தோஷப்படுறாள் நாங்களா தான். நம்ம வந்துங்கன்னா தேமுதிகவை பொறுத்தவரை நாம் எல்லோரையும் சமமா பார்க்கணும். நம்ம அரசியலுக்காக விஜய் நம்முடைய பிரதமர் அவர்கள் கேப்டன் அவங்களை பத்தி பேசுறாங்க. பிரதமர் யாருக்குமே தனியா வந்து ஒரு புகழஞ்சல் எழுதி பார்க்கல. பிரதமர் அவர்கள் எனக்கு தெரிஞ்ச 9 ஆண்டுகள்ல மிக மிக குறைவான மனிதர் புகழஞ்சலி எழுதுனது இல்லைண்ணா. பேப்பர்ல வர அளவுக்கு கேப்டன் அவர்களுக்கு புகழஞ்சலி எழுதியிருக்காங்க. ஏன்னா கேப்டன் அவர்களுடைய இன்னசென்ஸ் எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்ததுங்க. இன்னைக்கு பியூஷ் கோயல்ஜியும் சொன்னாரு காலையில, கேப்டன் எல்லாருக்கும் பிடிச்சது இன்னசென்ஸ், அந்த அந்த வெள்ளைத்தன்மை, அந்த அப்படியே கொட்டுறது,
அது பிரதமருக்கு ரொம்ப இஷ்டம். இதுல சத்தியமா அரசியல் கிடையாதுங்க. there is zero politics. கேப்டன் அவர்கள் இறந்துட்டாங்க, திரும்ப இல்லை. அவருடைய குணத்தை சொல்வது பிரதமருடைய கடமை, சொல்றோம். மற்றபடி இவங்க இங்க வருவாங்களா, அங்க போவாங்களா, we are not actually bothered அண்ணா. அது தேமுதிகனுடைய இண்டிவிஜுவல் முடிவு, என்டிஏனுடைய முடிவு, தலைவர்கள் முடிவு. ஆனா கேப்டன் அவர்கள் மீது அபரித அன்பு. எனக்கு குறிப்பா நான் அவர்கிட்ட வேலையை பார்த்திருக்கேன். நான் 1.5 மாதம் அவரோட இருந்தேன். 2009 பாராளுமன்ற தேர்தலில் பண்ருட்டி ஐயாட்ட வேலை பார்த்தேன். அந்த நேரத்தில் ஒரு இன்டர்னா இருந்தேன். உங்களை போல் MBA படிக்கும் பொழுது ஒரு கன்சல்டண்டா கொண்டு வந்தாங்க. ஸோ அப்பவே ஒரு க்ளோஸா பார்த்துக்கக்கூடிய மனிதன் தான். இஸ் a genuine ஹியூமன் பீயிங். பொலிட்டிக்கல் லீடர்லாம் ரெண்டாவதுனா அந்த அடிப்படையில் தான் எங்களுடைய தலைவர்கள் சொல்றாங்களோ தவிர, பியூஷ் கோயல் அவங்க நேத்தே வீட்டுக்கு போனாங்க. அண்ணே நேத்தே வீட்டுக்கு போனீங்க பிஜேபி 2வது டைம். பியூஷ் கோயல் அவர்களுக்கும் கேப்டன் அவர்களுக்கும் பரஸ்பர நட்பு. 2014 நம்முடைய அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணும்போது பியூஷ் கோயல்ஜியும் கேப்டன் ரொம்ப நெருக்கமா இருந்து அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க ஆல் இந்தியா லெவலில். அதனால அவங்க வீட்டுக்கு போனாங்க. பிரேமலதா காட்ட, சுதீஷ் அனகட்லாம் பேசிட்டு வந்தாங்க. மற்றபடி நாங்க யாரையுமே ஒரு பொலிட்டிக்கல் கண்ணோட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி பார்க்கிறதா சத்தியமா கிடையாது, நிச்சயமா கிடையாது. ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுங்க தலைவா. ஏன்னா எங்களுக்கு அது நியூஸ் இல்லைங்கண்ணா, அது ஒரு தனி மனிதனுடைய கருத்து. காரணம் என்னன்னாங்கன்னா, அண்ணா கரெக்ட். இங்க பாருங்க, பிரதமரை பொறுத்தவரை 10,000 பேர் 10,000 விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்துல உண்மை இருக்கு, விமர்சனத்துக்கு நாம பதிலடி கொடுக்கறோம்னா கட்டாயமா கொடுக்கறோம். எல்லா விமர்சனத்திற்கும் பதில் சொல்லி விமர்சனத்துக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிதான் நான் பாக்குறேன். பல விஷயம் தமிழ்நாட்டில் கூட பிரதமரை பத்தி பொய் பேசுறாங்க, உண்மையை சொல்றோம். பிரதமரை பத்தி தவறா பேசுறாங்க, உண்மையை சொல்றோம். பிரதமர் அபியூஸ் பண்றாங்க, கண்டுக்கிறதே இல்லை. மக்களுக்கு தெரியும் எதுக்கு நாங்க போய் ரிப்ளை பண்ணணும். ஆனா இன்னைக்கு இந்த குழந்தை ராமரை பொறுத்தவரை ரொம்ப ஆச்சரியமான விஷயம் வந்து, மைசூர்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்கல்ப்டர்னுடைய சிலையை செலக்ட் பண்ணிருக்காங்க. அவருடைய கம்யூனிட்டில இருந்து ஆரம்பிங்கண்ணா. சோ இது வந்து பியூர்லி நம்முடைய சனாதன தர்மத்துல, இந்து தர்மத்துல யாரு வேண்டுமானாலும் சிலையை செய்யலாம். தமிழ்நாட்டில் 2 பெரிய ஸ்தபதி இருக்காங்க. ஒருத்தவங்க பாரத் மண்டபத்துல மேல வச்ச நடராஜர் சிலை, இன்னொரு தம்பி இருக்காரு விராஜ்ராஜன் ஒருத்தர், அவருடைய சிலை தான் இன்னைக்கு CERN-ல இருக்கு. இத்தனைக்கும் அவர் வந்து சிலை செய்யக்கூடிய கம்யூனிட்டிலே இல்ல. நீங்களாம் ப்ரொமோட் பண்ணுங்க. அவர் சிலை செய்யக்கூடிய கம்யூனிட்டியே இல்ல. அவங்க வந்து வீவிங் கம்யூனிட்டி. அதுல பிறந்து முதல் தலைமுறை சிலை செய்து இன்னைக்கு இந்தியாவுடைய டாப் ஸ்கல்ப்டர் சாமிமலையில் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்முடைய ஸ்தபதி ஃபேமிலி இருக்காங்க, பாரத் மண்டபத்தில் சிலை வச்சாங்க. அவங்க ட்ரெடிஷனல் ஃபேமிலி. நாங்கள் 2 பேரும் வேணுங்கண்ணா, ட்ரெடிஷனலா பண்றவங்களும் வேணும். அண்ணா என் குடும்பத்துக்கும் சிலை செய்யறதுக்கு சம்பந்தமே இல்லை, நான் சிற்பியே இல்லைங்கண்ணா, நான் வேற ஏதோ கம்யூனிட்டி, ஆனா எனக்கு ஆசை இருக்குன்னா அவங்களும் வேணும். தமிழ்நாடே ஒரு சிறந்த உதாரணம். 2 பேர்த்துக்கிட்டையும் மத்திய அரசு சிலை வாங்கியிருக்காங்க. சோ இன்னைக்கு அயோத்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதத்தை எல்லாம் கடந்து பிரதமர் அவர்கள் ஒரு யோகி நிலையில் இருக்கிறாங்க. பிரதமர் அவர்கள் அங்கே செல்வதற்கு எல்லா தகுதி இருக்கு. அதனுடைய குழு, விழா குழு பிரதமரை அழைச்சிருக்கிறாங்க. பிரதமர் போறாங்க. இதுல 4 பேர் தப்பு சொல்லத்தான் செய்வாங்க. அதை நாங்கள் பெரிதாக எடுத்து அதை கமெண்ட் பண்ண விரும்பலைங்க. ஒரு உதாரணம் சொல்லுங்க. அண்ணே ஒரு நிமிஷம். எனக்கும் மத்த அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் என்னன்னா, அண்ணே நான் அந்த மாதிரி அரசியல் பண்ண விரும்பல. 6,60,000 கோடி வந்திருக்க கூடாது. நீ வந்து பான் பராக் வாயன்னு சொன்ன, நீ வந்து வடக்குன்னு சொன்ன, எல்லா பணத்தை எடுத்துட்டு போடான்னா அப்புறம் நான் ஆக்டிவிஸ்ட் ஆயிருவேன். அண்ணா அந்த பணம் நமக்கு வேண்டும், நம்ம மாநிலத்துக்கு வேணும், வேலை வாய்ப்பை உருவாக்கணும். இதெல்லாம் எப்படி அரசியல் செய்வேன்? இப்ப டிஎம்கே காரன் தம்பட்டு அடிச்சுக்கிறான் பாத்தீங்களா, தலைவர் 6,60,000 கோடி. அதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். அண்ணே 33 லட்சம் கோடி வாங்கினவங்க சும்மா இருக்கிறாங்க. அது உத்தரப்பிரதேசல மோசமான ஒரு பகுதி 9.5 லட்சம் கோடி வாங்கியிருக்கிறாங்க பூர்வஞ்சன். மக்களுக்கு தெரியணும். நாம வந்த பிறகுதான் இன்வெஸ்ட்மெண்ட் வருதோ தவிர இது டிஎம்கேக்காக வரல. வர்ற எல்லா பணமும் பிஎல்ஐ மோடிக்காக வருது. இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியா வரும். இதெல்லாம் எப்படி அரசியல் பண்ணுவேன்? அப்படி நீங்க தொலை நீடில் போட்டா உதயநிதி பத்தி கேள்வி கேட்டதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்குன்னா, உதயநிதி அவர்கள் ஒரு மோசமானவர், அவர் ஆள தகுதி இல்லாதவர். நான் எப்படி சொல்ல முடியும்? எங்க அரசியல் செய்யணுமோ செய்யறேன், எங்க தவற சொல்லணுமோ சொல்றேன்.
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஎம்கே எதிர்ப்பு என்பது என்னுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய விஷயம். அதில் நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். காரணம், அவருடைய கொள்கை எனக்கு பிடிக்காது. ஜாதி மதத்தை வைத்து அரசியல் செய்வது எனக்கு பிடிக்காது. அதுக்காக என்னைய காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் டிஎம்கேவை திட்டு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை செய்ய போறதும் கிடையாது. தவறு செய்யும் போது சொல்றேன், தவறு செய்யறாங்க, தவறு. உதயநிதி ஸ்டாலினுடைய மதிப்பீடு கேட்டீங்க, நான் என் அளவுல நான் சொன்னேன். அண்ணா உதயநிதி ஸ்டாலின் இதை செஞ்சா எனக்கு நல்லா இருக்கும், அவர் இன்னைக்கு அதை செய்யல, இதை செய்யறாரு. மற்றபடி எப்படி நான் பேச முடியும்? நான் ஆக்டிவிஸ்டா மாற விரும்பலனே, நான் அரசியல்வாதியாகவே இருக்க விரும்புகின்றேன். போதுமான தலைவா, எவ்வளவு நேரம் லைவ் போடுவீங்க? மக்கள் எவ்வளவு நேரம் பார்ப்பாங்க?